வணக்கம், இது உங்கள் mohanelectronics. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா vguard VG கிறிஸ்டல் மாடல். இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடிக்கு மேக்ஸிமம் ஒரு 40 இன்ச் 43 இன்ச் வரையும் இந்த ஸ்டெபிலைசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் வரும். இது பார்த்தீங்கன்னா இன்புட் லைட்டு, இது அவுட்புட் லைட்டு. இன்புட் லைட்டு நம்ம ஆன் பண்ணோன்னா உடனே ஆன் ஆயிரும். அவுட்புட் லைட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் பக்கம் ஆகும் ஆன் ஆகிறதுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற ஜாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஆகி நல்லா ஒர்க் ஆகுது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 2 லைட்டுமே பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. உள்ளார சவுண்டு டக்குன்னு ரிலே அடிக்கிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவிலையும் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்ன கம்ப்ளைண்ட்டு எப்படி மாற்றுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் கவரை ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி ஏற்கனவே வெளியில் கொடுத்து பார்த்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான கெப்பாசிட்டு எல்லாம் செட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று வரும், 882 ஒரு டிரான்சிஸ்டர், அதுவும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு அப்படியே தான் ரிட்டன் ஃபால்ட் இருக்குது, அதே கம்ப்ளைண்ட்டு அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டு செட்டாக சேஞ்ச் பண்ணி விடுங்க. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டுன்னு வந்தால் ஸ்டெபிலைசரை பொறுத்தவரை கம்ப்ளைண்ட் வந்தால் மேக்ஸிமம் வர அதில் இருக்க கெப்பாசிட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி vguardலாம் பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டர் அந்த ரேஞ்சு தான் போட்டிருப்பாங்க. அந்த 4 கெப்பாசிட்டுமே சேஞ்ச் பண்ணி விடுங்க. அதை சேஞ்ச் பண்ணினாவே நம்மளுக்கு மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி மெல்ட் ஆகும். இதையும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த கெப்பாசிட்டு இந்த டிரான்சிஸ்டர் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு அந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிடுச்சுன்னா ஓகே. சப்போஸ் நம்மளுக்கு அதே மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது, ரிப்பீட் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதை செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க முதல் ஆன் பண்ணி வோல்ட்டை செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டாண்ட்லேயே நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நான் வோல்ட்டை செக் பண்ணி காமிக்கிறேன். அவுட்புட் வோல்ட்டு வந்துருச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிலே ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது, அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, அவுட்புட் ரிலேவுக்கு சப்ளை என்ன வோல்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண வேண்டியது வரும். அவுட்புட் ரிலே பார்த்தீங்கன்னா நம்ம 4 ரிலேவில் இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 மேலே ஒரு ரிலே 4 ரிலே போட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ரிலே தான் நம்மளுக்கு அவுட்புட் ரிலே. அதுக்கு உண்டான சப்ளையில் என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் வச்சு செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 15 வோல்ட் பக்கம் வருது. இது 12 வோல்ட் ரிலே தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த 15 வோல்ட் பக்கம் லோடு எடுக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டு நல்லா தான் இருக்குது. அவுட்புட் ரிலே ஃபங்க்ஷனுக்கு உண்டான வோல்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் வேறு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 15 வோல்ட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா 10 வோல்ட்டு 8 வோல்ட்டு இந்த மாதிரி லோ வோல்ட்டாக மாறிடுது. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அவுட்புட் ரிலே ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைக்கு உண்டான எங்கேருந்து வருது, எந்த டிரான்சிஸ்டரில் வந்து செக் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரில் தான் நம்மளுக்கு இங்கே அவுட்புட் வரும். இந்த 882 டிரான்சிஸ்டரில் தான் நம்மளுக்கு இங்கே சப்ளை வரும். இப்போ நம்ம அந்த டிரான்சிஸ்டருக்கு உண்டான சப்ளையும் செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரில் தான் நம்மளுக்கு சப்ளை போகும். அதை நம்ம ட்ராக் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கில் இருந்தால் நம்மளுக்கு இங்கேருந்து தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 16 வோல்ட் இருக்குது. இது சென்டர் சப்ளையில் நம்மளுக்கு 20 வோல்ட்டுக்கு மேலே வரும். பார்த்தீங்கன்னா 26 வோல்ட் இருக்குது. இந்த பக்கம் 16 வோல்ட் இருக்குது. இந்த பக்கம் 5 வோல்ட் இருக்குது. ஸோ இப்போ நல்லா தான் இருக்குது. இதில் அப்படி வேறு என்ன ஃபால்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு
சென்டர் பின்னுக்கும் லெஃப்ட் சைடு பின்னுக்கும் ஒரு எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸு நம்மளுக்கு ஓம்ஸு வேல்யூவேஷன் மாறிச்சுன்னா நம்மளுக்கு இந்த அவுட்புட் வர பின்னுக்கு வோல்ட்டு கம்மியாகும். ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே செக் பண்ணும்போதே நம்மளுக்கு வோல்ட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால் நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணி செக் பண்ணோம். இந்த எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ் என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க டிரான்சிஸ்டருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம செக் பண்ணி என்ன வேல்யூன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆயிரும். இந்த பக்கம் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது, இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் சேஞ்ச் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதாவது 26 வோல்ட்லேருந்து இந்த பக்கம் 5 வோல்ட்டுக்கு மேலே லோடு எடுத்துகிட்டு இதோட அவுட்புட்டு தான் நம்மளுக்கு இந்த பக்கம் அவுட்புட்டாக வரும். ஸோ அதனால் இந்த சென்டர் பின்னுக்கும் கீழே இருக்கிற பின்னுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அது உண்டான ஹீட் ஆகி அதோட ஓம்ஸ் வேல்யூ மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஓடி 1/4 மணி நேரம் ஓடி அவுட்புட் வோல்ட்டுக்கு அவுட்புட் ரிலேவுக்கு உண்டான வோல்ட்டு ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க இந்த எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸையும் சேஞ்ச் பண்ணோம். இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே கோடு போட்டிருக்காங்க 1001 போட்டிருக்காங்க. 1001 சொல்லி அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போட்டிருக்காங்க. அதை நம்ம எஸ்எம்டி கோட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி ஆன்லைனில் செக் பண்ணோம்னாவே இந்த நம்பரை போட்டோம்னாவே நம்மளுக்கு வேல்யூ என்னென்னு வந்துடும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1K. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நார்மல் 1K ரெசிஸ்டன்ஸு இதோட கலர் கோடு பார்த்தீங்கன்னா ப்ரௌனு பிளாக்கு ரெட்டு 1K ரெசிஸ்டன்ஸு இதை நம்ம அந்த எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக இதில் சால்வ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு 1K ரெசிஸ்டன்ஸு அதை நான் போட்டேன். அந்த எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா 1001 அதாவது 1001 அப்படிங்கும்போது வேல்யூ நான் செக் பண்ணி பார்த்ததில் 1Kன்னு வந்தது. ஸோ நான் இப்போ 1K இதில் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வோல்ட் என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் அவுட் வோல்ட்டு செக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 வோல்ட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 16 வோல்ட் இருக்குது. இந்த பக்கம் அவுட்புட்டில் நம்மளுக்கு 5 வோல்ட் இருக்குது. சென்டர் பின்னில் 26 வோல்ட் பக்கம் வரும். அது நல்லா தான் இருக்குது. எதனால் ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸு ஓம்ஸ் வேல்யூ மாறிச்சுன்னா அவுட்புட் வோல்ட்டில் நம்மளுக்கு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இறங்கி ஏறும்போது நம்மளுக்கு அவுட்புட் ரிலேவுக்கு உண்டான வோல்ட்டு பத்தாதனால நம்மளுக்கு சப்ளை கம்மியாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிலே அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எப்போவுமே இந்த டிரான்சிஸ்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது பக்கத்தில் இருக்க அந்த எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ் என்ன வேல்யூ போட்டிருக்கான்னு பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது தான் பெட்ரு. அப்போ தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபால்ட் வராது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.